அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மே மாத ராசி பலன் நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் தாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. சில நேரங்களில் பார்த்தோம்னா சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் நம்ம செய்வோம், அது ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிரும். சில நேரங்களில் பார்த்தோம்னா ரொம்ப ரிஸ்க் எடுப்போம், ஆனால் அந்த ரிஸ்க் எடுத்தாலும் அதில் எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா 90% சக்ஸஸ் ஆகிரும். அந்த லாஸ்ட் எட்ஜில் அதாவது மறுபடியும் காலதாமதம் ஏற்பட்டுரும். இது தொழில் மட்டும் கிடையாதுங்க, வேலை மட்டும் கிடையாதுங்க, அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட அதாவது சில பிரச்சனைகள் கொடுக்கும். இதெல்லாம் ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நாம்ளே ரொம்ப நேரம் காலம் யோசிக்கிறது உண்டு. அதெல்லாம் எதனால் இப்படி ஏற்படுதுன்னா கிரக பெயர்ச்சிகள்னால தாங்க. ஆமாங்க, நவ கிரகங்கள் நமக்கு சாதகமான காலகட்டத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். சில நேரங்களில் பாதகமான பாதகத்தில் பயணம் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள், அடுத்தவங்களுக்கு நல்லதே செய்வோம், திடீர்னு பிரச்சனை வந்துடும். குடும்ப வாழ்க்கையில் கூட சந்தோஷமாக போயிட்டுருப்போம், மூணாவது மனசுனால தேவையில்லாத தன் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவோம். ஒரு அன்பு ரீதியில் ஒரு நட்பு ரீதியில் பழகிட்டு இருப்போம், சம்மந்தமே இல்லாமல் நம்ம அந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், திடீர்னு பார்த்தோம்னா நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை விட்டு விலகி போவாங்க. இப்படி மனசை மட்டும் காயப்படுத்துறது இல்லைங்க. சிலருக்கு வாழ்க்கையில் பார்த்தோம்னா பொருளாதாரத்திலையும் திடீர் இழப்புகளை சந்தித்து ரொம்ப மன ரீதியிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் தாங்க. அப்படி பார்த்துட்டோம்னா இந்த மே மாதம் இந்த நவ கிரகங்களுடைய பயிற்சி நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் நாம் சக்ஸஸ் பண்ண முடியும், அது மட்டும் கிடையாது, திருமணம், குடும்பம், அதாவது பண வரவு, வேலை, புதிய தொழில் சார்ந்த பயணங்களால் நன்மை, இதெல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் யோகமான ராசி. காரணம் என்னென்னா ரொம்ப புத்திசாலியான ராசி, ஏன்னா புதன் அதிபதி இல்லைங்களா. அப்போது இது காற்று தத்துவ ராசி. அப்படின்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரொம்ப உழைச்சிட்ருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துங்களுக்கு பயணங்கள் செய்துட்ருப்பீங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா அதிகமாக வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லையா வெளி ஊரில் இருப்பாங்க, இல்லையா நம்ம வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், தூரமாக பிரயாணங்கள் போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள், இந்த மாதிரிலாம் எப்போவுமே இந்த மிதுன ராசிக்காரருக்கு அதிகமாக அமையும். சிலருக்கு ஈஸியாக அமைகிறது கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அடைகிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த மே மாதம் உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் குரு பகவானும் 3ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதத்தில் நவ கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தா 12ஆம் இடத்துல அதாவது சுக்கிர பகவான் 14ஆம் தேதி வரைக்குமே சஞ்சாரம் பண்ணுவார். அடுத்தது ஜென்மத்துக்கு உங்களுடைய ராசிக்கே பயணிப்பார். இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல மாறுதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதாவது 11ஆம் தேதி வரைக்குமே 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாருங்க. அப்போ தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த 11ஆம் தேதிக்கு பிறகு பார்த்துட்டோம்னா நீங்கள் நிச்சயமாக அதை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? சக்ஸஸ் பண்ணிடுவீங்கன்னா ஒரு பிரயாணங்கள் போகணும், ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், இல்லையா ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு அரசாங்கத்துறையில் வேலை இருந்தோம்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் அடையணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். இன்னொன்று பார்த்தோம்னா மிதுன ராசிக்காருக்கு சில வேலையை இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க, நல்லா போயிட்டு இருந்ததுங்க, அப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த வேலை கட் ஆகி போச்சுங்க. சம்மந்தமே இல்லாதவங்க கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியலைங்க, இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் மற்றவங்க இருக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் நான் செய்யாத தப்புன்னு செஞ்சுன்னு வந்துருச்சு. இப்போ மன ரீதியாகவும் அதாவது நம்ம இது வரைக்கும் பாடுபட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுங்க, இதை எப்படி ஈடுகட்டுறதுன்னு தெரியலைங்க, இந்த களங்கத்தை எப்படி சரிப்படுத்திக்கிறதுன்னு தெரியலைங்க, ஒரே மனக்குழப்பமாக இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரருக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில், அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த 15ஆம் தேதி, அதாவது உங்களுக்கு 15ஆம் தேதிக்குள்ளே, இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக அதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படின்னா உங்கள் மனசில் இருந்த அந்த வலியும் வேதனையும் சரியாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். உங்களுக்கு யார் துரோகம் செய்தாங்களோ, யார் கூட இருந்த குழி பறைத்தாங்களோ, யாரும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளை கொடுத்து இன்றைக்கி நம்ம பாதிக்கப்படுறதுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்களோ, நிச்சயமாக அவங்க வருத்தப்படுற அளவுக்கும் அவங்களுக்கு முன்னால் நீங்கள்
சந்தோஷமாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஏன்னா 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு அதாவது லாபஸ்தானத்தில் சூரியன் உச்சபலத்தோடு இருப்பாருங்க. அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதாவது விரயஸ்தானத்துக்கு வரும்போது சூரியனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விரயஸ்தானத்தில் இருந்தால் பலன்களில் இடம் மாற்றங்களால் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள். அப்போது ஏதாவது உங்களுக்கு பயணங்களால் நீங்கள் ஒரு நன்மைகள் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அது மட்டும் கிடையாதுங்க, குரு பலன் சம்பந்தப்பட்ட ரீதியில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்த கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்போது அந்த இடம் ஆகப்பட்டது வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் ஏற்கனவே நான் பாதிக்கப்பட்டுட்டோங்க. ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டோம். அதாவது இன்றைக்கி பார்த்தோம்னா வாழவும் முடியாமல் பிரியவும் முடியாமல் இன்றைக்கி நம்ம ஒரு தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குதுங்க. எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியலைங்க. ஆக மொத்தத்தில் அடுத்தவங்களுக்கு சிறு தொந்தரவோடு கொடுக்காம வாழ்ந்த தனக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு முன்னால் வெளிப்படையே பேச முடியாத ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறேங்க. இந்த குழப்பங்களுக்கு யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட ஐடியா கேட்குறதுன்னு புரியல, தானாக மனசில் நினச்ச கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறங்க. அப்படிங்கிறக்கூடிய ஒரு நிலைகள் மாற வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டாகும். அப்படின்னா மன வாழ்க்கையிலையும் சரி நட்பு சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சரி உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்குங்க. சரிங்களா? அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல கேது இருப்பதனால சில மனக்குழப்பங்கள் இருக்கும் ஆச்சுங்களா. சில நேரத்தில் பார்த்தோன்னா நல்லா இருக்கும், கரெக்டாக இது பண்ணிடலாம், இது நமக்கு சக்ஸஸ் பண்ணிடுவோம், இது சாதிக்க முடியும், இதனால் நம்மளால் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ஆனால் சில நேரங்கள் பார்த்தோன்னா அப்படியே கோழைத்தனமாயிரும். ஐயோ நம்மளால் முடியுமா, இதால் சாதிக்க முடியுமா, நம்மளால் எல்லாரும் மாதிரி நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் வரும். ஆனால் நிச்சயமாக அந்த பயம் உங்களுக்கு போக்கக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கும். சரிங்களா? அது மட்டும் கிடையாதுங்க, தயவுசெய்து எப்போவுமே அதாவது அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்பில் அடுத்தவங்களுக்கு சாதகமாக ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, இன்னொரு பக்கம் கடன் கொடுக்கணும் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டாம். செய்திங்கன்னா உங்களுடைய பணம் கைவிட்டு போச்சுன்னா திரும்பி வராது. இந்த மே மாதத்தில் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி விரயம் சம்மந்தப்பட்டது ஒரு வீடு கட்டுறது, அடுத்தது பார்த்தோம்னா ஒரு இடம் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் பண்ணுங்கள், அது சக்ஸஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு கொடுக்கல் வாங்கல் ரீதியிலேயே உங்களுக்கு வராத பணம் அதாவது இது வருமா இது கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது போய் இதுக்கு முன்னால் நீங்கள் கைவிட்ட விஷயத்தை கூட மீண்டும் கண்டினியூ பண்ணுங்கள். அதனால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு இந்த உங்களுடைய சந்திரன் அவங்க ராசியை வச்சு இந்த கிரக பயிற்சிகளால் இதெல்லாம் உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகம் தான் முழுமையான பலன்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தில் யோகங்கள் என்ன இருக்குது, தோஷங்கள் என்ன இருக்குது, இந்த நேரத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த நேரத்தில் நாம் எதை செய்தால் கரெக்டாக இருக்கும், எது செய்யக்கூடாது, இது கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தாங்க முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. அதே ஜாதகத்தை நம்மக்கிட்ட கொடுத்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இது மூணையுமே ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய பலன்களை முழுமையாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு ஜாதகம்தான் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதாவது நிர்ணயிக்கக்கூடிய தன்மை பிறப்பு ஜனன ஜாதகத்துக்கு உண்டுங்க. அப்போது உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.